நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஏடிஎம் பயன்படுத்தக்கூடிய பயனாளர்களுக்கு மிக முக்கியமான புதிய தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ அது என்ன தகவல், எந்த வங்கி வாடிக்கையாளர்களுக்கு இது பொருந்தும் போன்ற விவரங்கள் பத்தி முழுமையா இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். தினசரி பண தேவைகளுக்கு பாத்தீங்கன்னா டெபிட் கார்டை பயன்படுத்தி ஏடிஎம்கள்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனா சமீபத்துல ஒரு பெரிய பொதுத்துறை வங்கி தன்னுடைய டெபிட் கார்டு விதிகள்ல முக்கியமான மாற்றங்களை அறிவிச்சிருக்காங்க. இதனால சில வாடிக்கையாளர்கள் முன்பு போல அதிக தொகையை ஏடிஎம்கள்ல இருந்து எடுக்க முடியாத நிலை உருவாகி இருக்கு. இந்த புதிய விதிகளின்படி என்ன சொல்றாங்கன்னா, குறிப்பிட்ட சில டெபிட் கார்டுகளுக்கு தினசரி பணம் எடுக்கும் வரம்பு குறைக்கப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது வாடிக்கையாளர்களுடைய பாதுகாப்பையும் மோசடி அபாயங்களையும் குறைப்பதை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதாக வங்கி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. புதிய விதிகள் 2026 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வரும். முன்பு சில கார்டுகள்ல தினசரி 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் எடுக்க முடிந்த நிலையில் இந்த வரம்பானது 50,000 ரூபாயாக குறைக்கப்பட்டிருக்கு. மேலும் 1,50,000 வரை இருந்த வரம்பு 75,000 ரூபாயாக மாற்றப்பட்டிருக்கு. இந்நிலையில் வாடிக்கையாளர்கள் தங்களுடைய டெபிட் கார்டு ஏடிஎம் லிமிட்டை மாற்ற வேண்டும். இணைய வங்கி அல்லது PNP1 மொபைல் ஆப் மூலமாக எளிதாக மாற்றிக்கொள்ளலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதற்காக மதிப்பு கூட்டப்பட்ட சேவைகள் பகுதியில் இருக்கக்கூடிய டெபிட் கார்டு தனி பயனாக்கம் விருப்பத்தை தேர்வு செஞ்சு புதிய லிமிட்டை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. OTP மூலம் சரிபார்த்த பிறகு மாற்றம் உறுதி செய்யப்படும் சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இந்த மாற்றமானது எல்லா டெபிட் கார்டுகளுக்கும் பொருந்தாது என்றும் வங்கி தெளிவுபடுத்தியிருக்காங்க. இந்த அறிவிப்பானது பஞ்சாப் நேஷனல் வங்கியிலிருந்து வெளியாகி இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் வங்கி அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் அறிவிச்சிருக்காங்க. வரக்கூடிய ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஏடிஎம் மூலமாக பணம் எடுக்கக்கூடிய அந்த தினசரி எடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டுடைய அளவு குறைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 1 லட்சம் வரைக்கும் இருந்த அந்த தொகையானது இப்ப 50,000 ரூபாய் தான் எடுக்க முடியும்னு சொல்லி மாற்றி அமைக்க போறாங்க. அதே போல 1,50,000 வரைக்கும் எடுத்துட்டு இருந்த கார்டுகள்ல இனி 75,000 ரூபாய் மட்டும்தான் ஒரு நாளைக்கு எடுக்க முடியும்னு சொல்லப்படுது. ஸோ இது ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வருது. ஆனா நீங்க ஆன்லைன் பேங்கிங் நெட் பேங்கிங்ல போயிட்டு தினசரி பணம் எடுக்கக்கூடிய லிமிட்டை மாத்தி அமைச்சு கொள்ள முடியும். அதற்கான வசதியை ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது சம்பந்தமான அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பஞ்சாப் நேஷனல் வங்கி கிளையை அணுகலாம்.